சிக்கன் வடை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது நான் 1 கிலோவில் வந்து செஞ்சுருக்கேன். நானும் ஃபோனை பார்த்து வேறு ஒரு சேனலில் பார்த்து தான் வந்து செய்திருந்தேன். இதை பார்த்துட்டு எந்த சேனல் நான் பார்த்து செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா அந்த சேனல் நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு நல்லா ஒரு 3 வாட்டி கழுவிட்டு தண்ணி பிடிச்சி ஒரு அரை மணி நேரம் ஊறுறதுக்காக வச்சுட்டேன். இன்னொரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு டேரெக்டாக எண்ணெயில் வந்து இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கணுமா. இதை இப்படி தான் செய்யணுமா. ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டுருமா. அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். எனக்கு இந்த பாத்திரம் அடி ஒட்டும். இன்னொன்று வந்து வெங்காயமும் வேகமாக வந்து வதங்கிறதுக்கோசரம் நான் வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டேன். இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா, தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ சாப்பாட்டுக்கு தண்ணி அளந்து வச்சுட்டேன். ஒரு 2.5 கப் வந்து எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன். அந்த பாத்திரம் பத்துலேன்னு இந்த பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டேன். இது வந்து மசாலாவை கொட்டிட்டு தயிர், பச்சை மிளகாய், அப்புறமேட்டுக்கு இறச்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இங்கே தண்ணி கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கழுவி வச்சிருக்கிற அரிசியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலாக சேர்த்திட்டு கொஞ்சம் தண்ணி அதுலேருந்து எடுத்துட்டு இதில் ஒரு லெமன் ஜூஸ் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹாஃப் குக் ஆனால் வந்து போதும் அரிசி. அதனால் வந்து அதை வந்து வடித்து இதில் வந்து சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி அந்த கொதிக்கிறதுக்கு வச்சுருந்தோம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி இதில் சேர்த்திட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே நெய் ஊற்றிட்டு மூடி போட்டுட்டு கீழே வந்து தோசை கல் வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இந்த சைடெலாம் வந்து புகையாக வரணுமா. அதுக்கப்புறமேட்டுக்கு தம் போட்டு சிம்மில் வந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து திறந்தோம்னா நல்லா குச்சி குச்சியாக சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். அது லைட்டாக அரிசி உடையாமல் இப்படி அப்படின்னு வந்து கிளறி விடணும். நானும் ஃபஸ்ட் டைம் தான் வந்து செய்தேன். மேலே பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருந்துச்சு, சோறு அவ்வளோதான் சொதப்பிருச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். எனக்கு தான் கொஞ்சம் வந்து வேலை இழுத்துருச்சு. இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு நம்ம யூடியூப் சேனலில் லாங் வீடியோ ஒன்று வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மளிகை சாமானம் வாங்கும்பொழுது நம்ம எப்படியெல்லாம் இந்த பணத்தை மிச்சம் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து அதில் சொல்லியிருக்கேன். அதை வந்து பார்க்க மறக்காதீங்க. எந்த சேனல் பார்த்து செஞ்சுருப்பேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.